ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்க எவ்வளவுதான் நல்லா படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்க முடியலையா? நீங்களும் ஒரு டாபர் ஆகணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபோர்த், நீங்க படிக்கிற இடத்த ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். அப்பதான் நம்ம மைண்ட் நல்லா சுத்தமா இருக்கும். டேபிள்ல படிச்சாதான் படிக்க முடியும் அப்படிலாம் இல்ல. நீங்க தரையில படிச்சாலும் அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமானது டூ லிஸ்ட் போடுறது. டெய்லி நீங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு நோட்லயோ இல்ல டைரியிலயோ எழுதணும். அது அன்னைக்கு முடிக்க பார்க்கணும். அந்த லிஸ்ட்ல சும்மா இன்னைக்கு தமிழ் படிக்கணும் அப்படின்னு எழுதக்கூடாது. தமிழ்ல இந்த சாப்டர்ல இந்த கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு தெளிவா எழுதணும். அப்பதான் எந்த குழப்பமும் இல்லாம படிக்கலாம். அடுத்து எப்படி படிக்கணும்? இதுதான் ரொம்பவே முக்கியம். முதல்ல நான் எல்லாருக்கும் சொல்றது, நல்ல அர்த்தம் புரிஞ்சு படிங்க. சும்மா மொட்டை மனப்பாடம் பண்ணா அதுல எந்த பயனும் இல்ல. அதனால நல்லா அர்த்தம் புரிஞ்சு படிங்க. அப்புறம் ஒரு டெக்னிக் இருக்கு. இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் பொமடோரோ டெக்னிக். இது என்னன்னா, நம்ம இப்போ ஒரு 1/2 மணி நேரம் படிச்சோம்னா, ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுக்கணும். அப்புறம் மறுபடியும் 1/2 மணி நேரம் படிக்கணும். இப்படி படிக்கும்போது நமக்கு நல்ல ஃபோக்கஸ் இருக்கும். நம்மளால நெறைய நேரம் படிக்க முடியும். அடுத்து, நீங்க படிச்சத மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துல மறக்குதுன்னு தெரியும். அத நல்லா படிக்க முடியும். அப்புறம் ஸ்கூல்ல படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிங்க. அப்படி படிச்சா ஈஸியா படிக்க முடியும். அப்புறம் கிளாஸ்ல நடத்துறத ரன்னிங் நோட்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நீங்களே நோட்ஸ் மேக் பண்ணுங்க. அப்படி பண்ணா உங்களுக்கு அந்த நோட்ஸ் ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும். அப்புறம் படிச்சதெல்லாம் எக்ஸாம்ல எப்படி எழுதுறதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பயப்படக்கூடாது. அப்புறம் நிறைய மாடல் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் படிக்கணும். இப்படி பண்ணா நீங்க தான் உங்க கிளாஸ்லயே பெஸ்டா இருப்பீங்க. இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. அதாவது ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணாதான் அது நமக்கு பலன் தரும். அதனால டெய்லியும் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது படிக்கணும். நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க நிச்சயமா டாப்பர் ஆக முடியும். இதுவரைக்கும் என்னோட வீடியோவ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நன்றி.